முதல்வரனுடைய பிரதமரனுடைய பதவி பறிப்பு சட்டம் அப்படிங்கிறது அமித்ஷாவால தாக்கல் செய்யப்படுது. இதுக்கு பல்வேறு தரப்பும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உண்மையிலே இந்த சட்டத்துல என்னதான் ஆபத்து இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த சட்டத்தால் பிரதமருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஏன்னா இந்தியாவினுடைய உச்சபட்ச அதிகார அமைப்பாக இருக்கக்கூடிய பிரதமருக்கு இதனால் எந்த பாதிப்புமே வராது. இது மாநில முதலமைச்சர்களை காவு கொடுப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு பலி பீடம். அது இதை சட்டம் என்று நான் சொல்ல மாட்டேன், பலி பீடம். நீ இந்த இடத்துல தலையை வை, நான் உனக்கு வெட்டிக்கிறேன்னு சொல்றதுதான் அது. ஏற்கனவே மாநில அரசுகளை கலைப்பதற்கான ஒரு சிறப்பு சட்டம் இருந்தது, 386ன்னு நான் நினைக்கிறேன். அந்த சிறப்பு சட்டத்தின் வழியாக மாநில அரசு, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மாநில அரசை கலைச்சிருவாங்க. பல முறை கலைஞரினுடைய அரசு அந்த மாதிரி கலைக்கப்பட்டிருக்கிறது. விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டார் என்றெல்லாம் அவருடைய அரசு கலைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநில அரசை கலைப்பதற்கான சட்டத்திற்கு எதிராக பெரிய அளவிலே போராடி அதை நீக்கம் செய்து விட்டார்கள். அது காங்கிரஸ் காலத்தில் பல முறை நிகழ்ந்திருக்கிறது. இப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு அமலாக்கத்துறையோ ஒரு வருமான வரித்துறை ஏதோ ஒரு விசாரணை அமைப்பு ஒருத்தர் மீது வழக்கு போடுகிறது என்றால் அது குற்றச்சாட்டு தான். நீதிமன்றத்திலே போய் நிரூபிக்கப்பட்டதற்கு பின்பு அவர்களுக்கு தண்டனை அளிக்கிற போது அவர் முதலமைச்சராக நீடிக்க முடியாது, அமைச்சராக நீடிக்க முடியாது என்கிற இடத்துல அவங்க வந்தாங்கன்னா பரவாயில்ல.